ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 6 மாத குழந்தைக்கு ராகி கூழ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். இப்போ ராகி கூழ் அவங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ 6 மாத குழந்தையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 1 ஸ்பூன் போதும். என்னோடய குழந்தை 8 மாதம் ஆகுது பிறந்து, அதனால் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ராகியை 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுன ராகியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைக்கு காலையில் 9 மணிக்கு ராகி கூழ் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 6:30 மணிலேருந்து 7 மணிக்கெலாம் ஊற வச்சுருங்க. இப்போ ஊறின ராகியை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். நம்மளுக்கு அந்த ராகி பால் தான் தேவை, அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். ராகி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு ஜீரணமாயிரும். இப்போ அரைச்சி எடுத்த ராகியை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ ராகி பால் ஒரு 3/4 டம்ளர் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 6 மாத குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. என்னோடய குழந்தை 8 மாதம் ஆயிடுச்சு, அதனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்குறேன். 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அடுப்பில் வச்சு நல்லா கிளற ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் கிளறும் போதே அப்படியே குட்டி குட்டியாக அந்த வெந்து வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டுருங்க, ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராகி பாலில் கால்சியம் நார்ச்சத்து இருக்குது. இது 6 மாத குழந்தைங்கன்னா நீங்கள் தினைக்குமே காலையில் ராகி கூழை டிஃபனாகவே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். என் குழந்தைக்கு 8 மாதம் ஆகுது, நான் அப்போ வாரத்தில் ஒரு 4 தடவையாவது நான் ராகி கூழ் கொடுத்துருவேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகி கூழ், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நல்லாவே இது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துட்டோம். நல்லா ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.